ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன். மதுரை மண்ணை தொட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு சந்தோஷமும், ஒரு தைரியமும் வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும், நானும் மதுரைக்காரன் தான். அப்பா வந்து திருமங்கலம். ஒரு 12 வயசு வரைக்கும் இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தார். நாங்கள் எங்களுடைய உறவுகள் இன்னும் இங்கே இருக்காங்க. ஹாலிடேஸ் அப்போ வந்து பார்த்துட்டு போவோம். ஸோ இது வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி தான் எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி என்னோடய ஃபேன்ஸ் ரொம்ப அன்பாக கூப்பிட்டாங்க. எங்கள் கூட உட்காந்து பாருங்கள் நான் மதுரையில் அப்படின்னு ரொம்ப அழகாக வரவேற்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரது எப்படி பார்த்தீங்க? விஜய் பொதுவாக நடிகர்கள் எல்லாருமே வராங்க. அடுத்து நீங்கள் எதுவும் வர மாதிரி விருப்பம் இருக்கா? நீங்கள் எதுவும் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா? நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்கள் அண்ணன் எப்படி இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்ல நீங்க. நான் ஒன்று சொல்றேன் கேளு. விஜய் அண்ணனோட இடத்த யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேட்குறேன். அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் ஆன்சர் பண்ணிட்டேன். என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான கேள்விகள். அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம்.